மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கின்றீர்கள். நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான கோட்பாடை பற்றி, சமன்பாடை பற்றி உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஏதாவது விதி இருக்கிறதா, விதிமுறை இருக்கிறதா, கோட்பாடு இருக்கிறதா, சமன்பாடு இருக்கிறதா, கோடு இருக்கிறதா? இயேசுநாதர் எஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த சமன்பாட்டின் பெயர் என்ன? பேஷன், டெத், ரெசரக்ஷன். இதுதான் ஒரு தியரி என்று சொல்லலாம். PDR கோட் இல்ல PDR தியரி. பேஷன், டெத், ரெசரக்ஷன். இந்த மூன்றும் அவசியமாகிறது. தமிழில் சொன்னால் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. PIU கோட்பாடு, சமன்பாடு, விதி. பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. இதுதான் பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தை முன்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச இயக்கவியல் என்று சொல்லலாம். பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. PIU கோட்பாடு, PDR தியரி அல்லது PDR லா. பாடுகள், இறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது துன்பம் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். சஃபரிங். நமது இந்திய மண்ணிலே பல மகான்கள் பிறந்திருக்கிறார்கள். புத்தர், மகாவீர், இப்பேற்பட்ட மகான்கள் படிப்பினைகளை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இருவருமே துன்பத்திலிருந்து எப்படி நாம் விடுதலை அடையலாம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக புத்தர் 4 நோபல் ட்ரூத், 4 மாபெரும் உண்மைகளை சொல்லியிருக்கிறார். அந்த உண்மை என்ன? துன்பம் என்பது உண்டு. துன்பம் எதிலிருந்து வருகிறது என்றும் நாம் கண்டுபிடித்து விட்டோம். பேராசை, ஆசையிலிருந்து வருவதுதான் துன்பம். இது 2வது உண்மை. முதல் உண்மை நான் சொல்லிட்டேன், துன்பம் என்பது உண்டு. 2வது, துன்பம் ஆசையினால் ஏற்படுவது. 3வது உண்மை அவர் சொல்லுகிறார், துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறலாம். எஸ், துன்பத்திலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் சொல்ற. 4வது பேர் உண்மை என்னன்னா, இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் 8 வகையான உண்மை பாதைகளை நாம் நமது வாழ்விலே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 8-fold path என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். சரியான சிந்தனை, சரியான சொல், சரியான செயல்பாடு, சரியான நோக்கம் என்று 8 விதிமுறைகளை அவர் சொல்லுகிறார். இவற்றை செய்தால் நாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று வரலாம். புத்தருடைய ஞானம் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், எல்லா உயிர்களும் பிறப்பிலிருந்து அறுக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும். ஆகவே எஸ்கேப்பிங் ஃப்ரம் சஃபரிங், துன்பம் தேவையில்லை என்று சொல்கிறார். ஆனால் இயேசுநாதர் சற்று மாறுபடுகிறார் புத்தருடைய டீச்சிங்கிலிருந்து. இயேசுநாதர் சொல்வது, பாடுகளும் இறப்பும் நீ வாழ்க்கையில் உபயோகிக்கலாம் என்று சொல்கிறார். சஃபரிங் அண்ட் டெத் மூலப்பொருள்கள், மூலாதாரங்கள், இன்வெஸ்ட்மெண்ட். பேஷன் அண்ட் டெத் அவசியமாகிறது என்று சொல்லுகிறார் இயேசுநாதர். இந்த பிரபஞ்சத்தில் துன்பமும் இன்பமும் மரணமும் இவையெல்லாம் மூலாதாரங்கள். இவற்றின் வழியாகத்தான்
நாம் உயிர்ப்பை அடைய முடியும், உயர்நிலையை அடைய முடியும். அதுதான் பா இ உ கோட்பாடு. பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற விதிமுறையே இதுதான். இன்றைய தினம் நாம் இன்றைய நிலவரத்துக்கு வந்திருக்கின்றோம் என்றால், இதற்கு முன்னால் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இந்த மூன்று தான் இந்த பிரபஞ்சத்தை இன்றைய நிலவரத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது. இனிமேல் வரப்போகின்ற ஃபியூச்சர், எதிர்காலத்தில் கூட இந்த பாடுகளும், இந்த இறப்பும், இந்த உயிர்ப்பும் தான் நம்மை கடையெல்லை வரைக்கும் கூட்டிச் செல்லும் என்பதில் ஐயமே கிடையாது. மனிதன் பிறந்ததிலிருந்து ஒரே கேள்விதான் கேட்கிறான் இன்றைக்கு கூட. ஜனனம், மரணம். எங்கிருந்து ஜனனம் வந்தது? மரணம் எங்கே போகிறது? இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவைதான் பெரும் கேள்விகள். மனிதனை இன்றைய தினம் கூட துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவோ மகான்கள் வந்து சொன்னாலும் மனிதனுக்கு நிறைவில்லை, தேடிக்கொண்டே இருக்கிறான். வேறு பதில்கள் ஏதாவது இருக்கின்றனவா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனிதனுடைய சிந்தனை என்றுமே சென்று கொண்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலை விஞ்ஞானிகள் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். முதலிலே நியூட்டன், விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் 17வது நூற்றாண்டில் கிராவிட்டி, ஈர்ப்பியல் கோட்பாடு என்று சொன்னார். ஈர்ப்பியல் கோட்பாடு அவர் பல கணித இலக்கணங்களை இந்த உலகிற்கு எடுத்து சொன்னார். ஈர்ப்பின் வழியாகத்தான் நாம் பூமியிலே இருக்கிறோம். ஈர்ப்பு சக்தி இல்லை என்றால் நாம் பறந்து விடுவோம், ஒருத்தர் கூட இந்த பூமியில் இருக்க முடியாது. ஈர்ப்பு சக்தியால் தான் நமது பூமியும் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது, மற்ற 8 பிளானட்ஸும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஈர்ப்பு விதியால் தான் அண்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. பிக் பேங், பெரு வெடிப்பு என்று சொல்லக்கூடிய கோட்பாடு ஈர்ப்பியலை சார்ந்தது, கிராவிட்டி. நியூட்டன் தனது விதிகளை வைத்து பிக் பேங், பெருவெடிப்பு சமன்பாட்டை விளக்குகிறார். ஒளி உண்டாகட்டும் என்று சொல்லுகிறது ஆதியாகமம். கடவுள் படைத்தார். மூலப்பொருளும் ஆற்றலும் இவைதான் படைக்கப்பட்டன. இரண்டும் சேர்ந்து ஈர்ப்பு விதிக்கு உட்படுத்தப்படுகின்றன. மேட்டர் அண்ட் எனர்ஜி, மூலப்பொருளும் ஆற்றலும் இரண்டும் சேர்ந்து ஈர்க்கப்பட்டு வெடிக்கிறது. அழுத்தத்தின் மூலம் பெருவெடிப்பு. பிரபஞ்சம் இப்படித்தான் உருவானது. ஆண்டவருடைய வார்த்தை தான் உருவாக்கமாக மாறுகிறது. Let there be light on earth. Boom. ஈர்ப்பு விதி. இதில் நாம் பார்க்கிறோம், ஈர்ப்பிலே பேஷன், டெத், துன்பமும் மரணமும், ஜனனமும் மரணமும் ஒன்றாகிறது. அழிந்து விட வேண்டுமே. மரணம் பிடிஆர், டி அல்ல கடைசி வார்த்தை. பேஷன், டெத், ரெசரக்ஷன், டி அல்ல கடைசி வார்த்தை, ஆர் தான். பாயிவு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. ஈ அல்ல கடைசி வார்த்தை, உ, உயிர்ப்பு. மூலப்பொருளும் ஆற்றலும் இணைந்து துன்பத்தை அனுபவித்து இறந்து ஒரு புது பிரபஞ்சமாக வெடிக்கிறது. ரெசுரக்ஷன், உயிர்ப்பு. அதுதான் நாம் பார்க்கக்கூடிய
அழகான கோள்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள், கருப்பு துளைகள், வெள்ளை குள்ளர்கள், சிகப்பு குள்ளர்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் ஆற்றல்களாகிய ஈர்ப்பு தன்மை, மின்சார காந்த சக்தி, வலுவான அணுசக்தி, வலுவற்ற அணுசக்தி, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், மூலக்கூறுகளாகிய மாலிக்யூல்ஸ், இப்பேற்பட்டவை உயிர்ப்பாக வெளியே வருகின்றன. பாடுகள், இறப்பு, இந்த மூலக்கூறுகள், இந்த அண்டங்கள், பிரபஞ்சங்கள் பிறக்க வேண்டும் என்றால், மனிதர்கள் கூட பிறக்க வேண்டும் என்றால், பாடுகளும் இறப்பும் அவசியமாகிறது. எஸ், passion, death is absolutely necessary. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார் அழகாக. அவர் புரிகின்ற விதத்தில் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் நியூட்டனுடைய ஈர்ப்பியல் சமன்பாட்டை படித்தால் நமக்கு விளங்கவே விளங்காது. கடினமான கணிதம் அதில் இருக்கிறது. கணக்கே வராது, எனக்கு சுத்தமாக வராது. ஆகவே நான் புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கணக்கில் மேதாவிகள் இருப்பீர்கள் நேயர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் புரிஞ்சாலும் சரி, எனக்கு புரியலன்னாலும் சரி, நியூட்டன் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாடுகள், இறப்பு, ஒரு பெரிய உருவம் ஒரு சிறிய உருவத்தை ஈர்க்கின்றது. இதுதான் ஈர்ப்பியல். இரண்டுமே ஒன்றாகின்றன. அதை ஒரு சமன்பாடாக கொடுக்கிறார் அவர். G is equal to m1 m2. அதாவது மேட்டர் ஒன்றாவது ஒரு பருப்பொருள், இரண்டாவது ஒரு பருப்பொருள், இவை ஈர்ப்பின் மூலமாக ஒன்று சேருகின்றன. இன்றைய தினம் நமது அண்டவெளியின் பெயர் பால்வெளி அண்டம், மில்கி வே கேலக்சி என்று சொல்லுகிறார்கள். இந்த மில்கி வே கேலக்சி கூட ஈர்ப்பியலுக்கு உட்படுத்தப்பட்டது. ஒரு காலத்தில் வெறும் கருந்துளை தான் இருந்தது, பார்க்க முடியாது. கருந்துளையில் ஏராளமான ஆற்றல்கள் இருக்கின்றன. மேட்டர் அண்ட் எனர்ஜி பார்க்க முடியாமல் இருக்கின்றன. நம்ம தப்பி தவிர கருந்துளை பக்கத்தில் போனோம்னா நம்மள லபக்கன் சாப்பிட்ரும். அவ்வளவு பவர்ஃபுல் கிராவிட்டி, ஈர்ப்புத்தன்மை அதில் இருக்கிறது. ஸோ இவ்வளவு தூரம் அண்டத்துக்கு நடுவில் இருக்கிறது. ஆகவே ஈர்ப்புத்தன்மை இருப்பதால் பலவிதமான பொருட்களை, மேட்டர், மூலப்பொருட்களை தன்னகத்தை இழுத்து ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக நாம் அண்டவெளியில் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த ஈர்ப்பிலே கலந்து விட்டோம். கடைசியாக உயிர்ப்பாக நாம் அண்டவெளியை பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரிந்த ஒரு பிரகாசமான ஒரு ஒளியாக நாம் பார்க்கிறோம். பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பை நமக்கு கொடுக்கின்றன. அவைதான் அண்டங்கள், அவைதான் நமது ஸ்டார், நமது சூரியன். இரண்டாவதாக 19 நூற்றாண்டில் டார்வின் வருகிறார். டார்வின் உண்மையாகவே விஞ்ஞான ரீதியில் எடுத்துச் சொன்னாலும் அவருடைய கருத்துக்கள் இயேசுநாதருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இந்த பிரபஞ்ச கோட்பாடிலிருந்து தான் கடன் வாங்கப்பட்டிருக்கின்றன. அருளப்பர் 12:24 விவிலியத்தில் அழகாக இயேசு சொல்லுகிறார். நாம் ஆண்டவராக இயேசுவை பார்த்து, தந்தையே, இயேசுவே, பாயீவு என்று சொல்றீங்க, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு சரியா விளங்க மாட்டேங்குது, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. ஸோ அதைத்தான் அருளப்பர் 12:24 நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார்,
கோதுமை மணி நிலத்தில் விழுந்து அழிந்தால் ஒழிய பலனை கொடுக்காது. அழிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். பாயீவு கோட்பாடின் விளக்கம் இதுதான். பிடிஆர் தியரியின் எக்ஸ்பிளனேஷன், உரை இயேசுநாதர் நமக்கு தெளிவாக படம் பிடித்து தனது தந்தை எப்படி இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்துகிறார் என்ற சமன்பாட்டின் வழியாக, எந்த கோட்பாட்டின் வழியாக, எந்த விதிமுறை வழியாக அவர் இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று இயேசுநாதர் கண்டுபிடித்து மக்களுக்கு விளங்குகின்ற வகையிலே இந்த சமன்பாட்டை நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மூன்றாவது விஞ்ஞானிக்கு வருவோம். இவர்தான் மாபெரும் விஞ்ஞானி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சார்பியல் சமன்பாடு அல்லது கோட்பாடு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் டக்குன்னு. E is equal to mc squared. E is equal to mc square. E என்றால் எனர்ஜி, ஆற்றல், is equal to m என்றால் மூலப்பொருள், மேட்டர். மேட்டர் 4 வகையாக இருக்கிறது தெரியும். திடமானது, திராவகமானது, ஆவியானது, மின்மமானது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். சி என்பது ஒளியின் வேகம், போட்டான், ஒளி துகள்களின் வேகம். ஸ்கொயர், ஸ்கொயர் என்றால் எண்ணற்ற வேகம் கொண்ட போட்டான்ஸ். இந்த உலகத்தில் ஒளித்துகள் என்று சொல்லக்கூடிய போட்டான் தான் வேகமாக செல்லக்கூடியது. வேற எதுவுமே போட்டானின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. போட்டான் மணிக்கு, வினாடிக்கு 320,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய, ஒரு வினாடிக்கு 320,000 கிலோமீட்டர் அதனுடைய வேகம். 186,000 மைல், 320,000 கிலோமீட்டர். உதாரணத்துக்கு நாமும் சந்திரனும் அதே டிஸ்டன்ஸ் தான், ஒரு செகண்ட் ஒளியின் வேகத்தில் இருக்கிறோம். 320,000 கிலோமீட்டர் நமக்கும் நிலாவுக்கும். அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு செகண்டில் ஒளி நிலாவுக்கு சென்று மறு செகண்டில் பூமிக்கு திரும்பிவிடும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவு ஸ்பீட் யாருமே போக முடியாது. இது வரைக்கும் எந்த ராக்கெட்டும் ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடியதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. அந்த ராக்கெட் கண்டுபிடிச்சோம்னா ஒரு செகண்டில் போயிடலாம். மற்ற பிரபஞ்சங்களையும் நாம் போய் பார்க்கலாம். ஆகவே ஒளியின் வேகம் சி. இதைத்தான் அழகாக தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில், சமன்பாட்டில் ஐன்ஸ்டைன் விளக்கி இருக்கிறார். அவர் சொல்வதும் அதேதான். எனர்ஜி, ஆற்றலும் மேட்டரும் அழிக்க முடியாது, அவை உருமாறிவிடும். அழகான சொற்கள். பாடுகளும் இறப்பும் இந்த வேதியியலிலே இருக்கின்றன, அதனால்தான் உயிர்ப்பு வருகிறது. பல கணக்கு முறைகளை வைத்து அவருக்கு நமக்கு விளக்குகிறார். ஆனால் நமக்கு அது அவ்வளவாக புரியாது. ரொம்ப டீப் அவருடைய தியரிஸும் சமன்பாடும். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு விளங்குகிறது, அது இயேசுநாதருடைய பாயீவு கோட்பாடு, பிடிஆர் கோட், அதன் மேல் வடிவமைக்கப்பட்டது தான். மேட்டர் பிறக்கிறது, இறக்கிறது, உருமாறி விடுகிறது. ஆற்றலும் பிறக்கிறது, இறக்கிறது, உருமாறி விடுகிறது. ஆற்றலை அழிக்க முடியாது, மேட்டரையும் அழிக்க முடியாது. வேறொரு பரிணமித்து போயிடும்.
இதுதான் பிரபஞ்சத்தில் இன்றைய நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுநாதருடைய கோட்பாடு எவ்வளவு அழகாக அவர் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். மக்கள் விளங்குகின்ற வகையிலே அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். குழப்பமில்லை. குழப்பமில்லாமல் நாம் அமைதியாக புரிந்து கொள்கிறோம். அடுத்த வாரம் தொடர்ந்து ஒரு சில விஞ்ஞானிகளை வைத்து இயேசுநாதர் பாயீவு கோட்பாட்டின் மேல் எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் என்ன சமன்பாட்டை சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். அதுவரை விடைபெறுவது ராயப்பா கசி. நன்றி, வணக்கம். விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே, என் முன்னே, நம் பூமி பழுதாகுதே. வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை. மலையதையுமே நாடாக்கினோம், நிலமதையுமே வீடாக்கினோம், வானமதையும் ஏடாக்கினோம், கடலதையும்